வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நமது தல அஜித் அவர்களுக்கு, அஜித்குமார் அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் அவர்களுக்கு மத்திய அமைச்சகத்தில் இருந்து அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுப்பது பெரும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அளிக்கிறது. அதுபோக அவர் பைக்கிலையும் சாம்பியனாக இருக்கிறார், கார் ரேஸிலையும் திறமைசாலியாகவும் இருக்கிறார், நடிப்பதிலையும் திறமை, எந்த ஒரு பின்விளைவும் இல்லாமலேயே முயற்சி என்னும் நூலெடுத்து ஓடியே வந்திருக்கிறார். யாருடைய ஒத்துழைப்பு இல்லாமலும் தனிமரமாகவே வாழ்ந்து வந்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவரை பாராட்டக்கூடிய அளவுக்கு வளர்ந்து உள்ளார். ஆகவே அவருக்கு இந்த பத்மபூஷன் விருது எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மேன்மேலும் வளர வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக. அதுவும் இந்த நேரத்தில் ஒரு தகவலையும் வைக்கிறேன். ஆக அவருக்கு பத்மபூஷன் விருது கிடைத்தது பெரும் சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட மறுநாளே திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இவர் நன்றி தெரிவித்துள்ளார். பத்திரிகையின் மூலமாக கண்டேன். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அதாவது ஒரு பத்மபூஷன் விருது என்பது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அறிவித்த மறுநாளே இவர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார். இது அவருடைய பங்களிப்பு, மனசு, அவருடைய சுபாவம். ஓகே, நான் அதுக்கு வரல. ஆக இதே மாதிரி தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் திரு விஜயகாந்த், நடிகர் சங்க முன்னாள் தலைவர், அவர் இறந்த செய்தி கேட்டு ஏன் இரங்கல் செய்தியும் அவர் விடுவிக்கவில்லை. இது ஒரு கேள்விக்குள்ளாகியே உள்ளது. ஆகவே இதை அவரை குத்தணும், இதை தாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, இதில் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக இதையும் நான் முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.